வணக்கம். இன்றைக்கி இன்ஸ்டண்ட் தோசை ஒன்று செய்ய போகிறேன். அதுக்கு கவுனி அரிசி மாவு, கோதுமை மாவு, மைதா, ரவா, சில்லி ஃப்ளேக்ஸ் இதை வச்சு தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரே கப்பு அளவாக இதால் எல்லாத்துலேயும் ரெண்டு அளவு எடுத்து, எல்லா மாவுலேயும் ரெண்டு அளவாக எடுத்து போட்டு ஒரு தோசை மாவு பதத்தில் கரைச்சிக்கலாம். நல்லா தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கலாம். இது அப்படியே சத்த நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளார இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிடலாம். கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 10 காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு பிஞ்சு புளி, கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற விட்டு மிக்சியில் போய் துவையல் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. இப்போது கரைச்ச மாவு நல்லா ஊறி இருக்குது. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் நல்லா கலக்கிடலாம். இப்போது தோசை ஊற்றலாம். இப்போது தோசைக்கல்லை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு தோசை ஊற்றலாம். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நம்மளுக்கு அன்டைமாக இருந்தாதுன்னா கண்டிப்பாக எதுவும் இருக்காது, மாவு இல்லைன்னா இந்த மாதிரி அவசரத்துக்கு அவசர தோசை சுட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவ்வளோதான், அவசரமாக உடனடி தோசை ரெடி.